ஏய், என்ன திரு இது? கொரியர் வீட்ல கொடுக்க மாட்டாங்களா? உன்கிட்ட தான் கொடுப்பாங்களா? ஏன்னா இது ஸ்பெஷல் கொரியர். டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவா சொல்லியிருந்தேன், என்கிட்ட மட்டும்தான் டெலிவரி பண்ணணும். அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல? பார்க்க தானே போறேன். வாங்க மாப்ள. வாமா காஞ்சனா. வரேன்பா. என்ன கொரியர் இது? கேக்குறாங்கல, சொல்லு. இந்த நீ ஓபன் பண்ணு. நானா? இது திரு கொடைக்கானல்ல எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ எடுத்த போட்டோ. என்னோட லைஃப் டைம் போட்டோ எதுனா அதை இததான் சொல்லுவேன். அததான் திரு இன்னும் டீடைல் பண்ணி இப்படி வரைஞ்சிருக்கான். என் பேரன் சின்ன வயசுல இருந்தே நல்லா வரைவான்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு அழகா வரைவான்னு இப்பதானே தெரியுது. இந்த டிராயிங்க ஹார்லயே மாட்டிடலாங்க, அப்பதான் அழகா இருக்கும். திவ்யா, என்னம்மா இதையே அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? செம்ம கியூட் தாத்தா. யாரு? என் பேரனா? திருவும் அந்த டிராயிங்கும் தான். அப்ப உன் கையாலேயே மாட்டுமா? எங்க மாட்டலாம்? அங்க மாட்டுமா? அங்க மாட்டு. இங்கேயே மாட்டுமா? அடடா, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாங்க. நம்ம காலேஜ்ல டூர் போயிருந்தப்போ நீ கொடைக்கானல் வச்சு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் தான், ஆனாலும் நீ அப்படி சட்டுன்னு ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்டை நீ இப்பவும் மறக்காம உன் கையாலே வரைஞ்சு கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் மனசு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிற டைம்ல இந்த டிராயிங் இட் மீன்ஸ் a lot. ரொம்ப தேங்க்ஸ் திரு. இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்து நீ என்ன ஆசைத்திட்ட. அன்னைக்கு நீ லவ் சேலஞ்சில் தோத்துட்டியே, அத நான் உனக்கு இன்னைக்கு தரேன். நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். ஐயா, இன்னைக்கு பட்டு புடவை சாம்பிள்லாம் கேட்டிருந்தீங்கல்ல, ஓனர் சாம்பிள் எடுத்துட்டு போய் என்னை காட்ட சொல்லியிருந்தாரு. ஆமா தம்பி, உங்க ஓனர் உன்னோட நம்பரை எனக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாரு. நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன்.
உங்கள் அட்ரஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா? அட்ரஸ் மா இங்க கொஞ்சம் வாமா. இந்த வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லிடுமா. ம். அதனால தான் மாமா பேசி முடிச்சலான்னு காலையிலே நாங்க வந்துட்டோம். ஹலோ ஏங்க நான் ஆட்டோவில் தான் வந்துட்டுருக்கேன். அட்ரஸ் சொன்னீங்கன்னா வந்துடுவேன். ஐயோ, இது என்ன பைரவ அண்ணா வாய்ஸ் மாதிரி இருக்கு? இவர் எதுக்கு பிரபாகர் சாருக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ, கேட்குதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, ஆட்டோக்காரர்கிட்டயே கொடுக்குறேன். அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? அண்ணா இந்தாங்க, ஒரு நிமிஷம் இந்த அட்ரஸை மட்டும் கேளுங்களேன். சொல்லுமா. அது திருவான்மியூர் பக்கம் வந்துட்டு மெயின் ரோட்ல இருந்து 4வது தெரு உள்ள வந்தாலே பிருந்தாவனுங்கிற போர்டு உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த வீடு தான். சரிம்மா சரிம்மா. அண்ணா, அந்த வீட்டுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? பக்கத்துல தான்ப்பா, 10 நிமிஷத்துல போயிடலாம். போங்கண்ணே. இன்னும் 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவோங்க. ஆட்டோக்கார் சொன்னார். நீங்கள் கொஞ்சம் வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணுறீங்களா? எனக்கு சென்னை ரொம்ப தெரியாது, ஊருக்கு புதுசு, அதனால தான். சரிங்க. வாங்க. வாங்க தம்பி, எங்க வீட்டை கண்டுபிடிக்கிறதுல சிரமம் ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்கய்யா, ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டேன். இது அந்த போட்டோல இருக்கிறது. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நல்லா மாட்டிக்கிட்டோம். அது என் பொண்ணு, பக்கத்துல நிக்கிறது என் மாப்பிள்ளை. இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம்.